திடீரென்று உடம்பில் வியர்வை சிந்த, வாயிலிருந்து எச்சில் வடிந்தபடி உடம்பெல்லாம் குளிர்ந்த நிலையில் டமார் என்று சரிந்து விழுந்தான் ராஜன். சத்தம் கேட்டு சமையலறையிலிருந்து ஓடி வந்த ராதா தன் கணவன் மயங்கிய நிலையில் வாயில் நுரைத்தள்ளி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனவள் உடனடியாக அங்கிருந்து அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாள். சிறிது நேரத்தில் விஷயம் தெரிந்து அண்ணன், தம்பி என்று அனைவரும் மருத்துவமனையில் ஒன்று கூடினர். அக்கா, என்ன ஆச்சு? மாமாவை எதுக்காக திடீரென மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்க? இதற்கு முன்பு மாமாவுக்கு இப்படி நடந்திருக்கா என்று கண்ணன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனான். பதில் சொல்ல தெரியாத ராதா, எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலடா கண்ணா. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. வந்து பார்த்தா வாயில நுரை தள்ளியபடி உடம்பெல்லாம் வியர்த்து கொட்ட உங்க மாமா தரையில சரிஞ்சு கிடந்தாரு. அவர் அந்த நிலைமையில பார்த்ததும் எனக்கு ஒரு நிமிடம் உயிரே நின்னுடுச்சு தெரியுமா? அக்கா, கவலைப்படாத, அதெல்லாம் மாமாவுக்கு எதுவும் ஆகாது. நாம கும்பிடுற சாமி அவரை கைவிடாது. உனக்கு நான் இருக்கேன், தைரியமா இரு என்று கண்ணன் அவளுக்கு ஆறுதல் கூறினான். இருந்தும் ராதாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் கணவன் உயிரோடு திரும்பி வந்தால் போதும் என்று கடவுளை பார்த்து பிரார்த்தனை செய்யத் தொடங்கினாள். சிறிது நேரத்தில் ஐசியு வார்டில் இருந்து வெளியே வந்த மருத்துவர், இங்க பாருங்க, உங்க கணவருக்கு இதற்கு முன்பு எப்பவாவது இப்படி நடந்திருக்கா என்று கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் நடந்தது இல்ல டாக்டர் என்று சொன்னாள் ராதா. இல்லம்மா, உங்க கணவருக்கு இது ரொம்ப சீரியஸான ஹார்ட் அட்டாக். அவருக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்தாகணும். நீங்க கவுண்டர்ல போய் முதல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிருங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் பணத்தை கட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க இங்க வேலையை ஆரம்பிப்போம் என்றார். அதை கேட்டதும் ராதாவின் உயிரே ஒரு நிமிடம் நின்று போனது. 10 லட்சம் ரூபாய் பணத்திற்கு தான் என்ன செய்வது என்று தெரியாத அவள் தன் கை கால் என்று தான் அணிந்திருந்த அத்தனை தங்க நகைகளையும் கலட்டி தன் தம்பி கண்ணனிடம் கொடுத்து, இந்த நகையை எங்கேயாவது அடமான வச்சு எனக்கு முதல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வா என்றாள். அதை கேட்டதும் கண்ணனின் கண்கள் கலங்கின. அக்கா, அதுக்காக தாலி செயினை கூட நீ கழட்டி கொடுக்கணுமா என்று கேட்டான். பிறகு என்ன பண்ண சொல்ற? உடனடியா 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய மாட்டாங்க. பணமா, என் புருஷனா என்று நான் பார்த்தா எனக்கு என் கணவர் தான் முக்கியம். அவர் உயிரோட இருந்தா எனக்கு அது போதும். தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத. முதல்ல இதை அடமானம் வைத்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தாள். சிறிது நேரத்தில் அங்கு வந்த கண்ணன் 10 லட்சம் ரூபாய் பணத்தை அங்கிருந்த கவுண்டரில் கட்டிவிட்டு தன் மாமாவின் அறுவை சிகிச்சை முடிவிற்காக அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தபடி காத்திருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு மருத்துவர்கள் ராதாவை அழைத்து, இங்க பாருங்க, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களால உங்க கணவரை காப்பாற்ற முடியல. உங்க கணவர் இறந்துட்டாரு. சாரி, இனி நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் என்று சொன்னதும் ராதா வானத்திற்கும் பூமிக்கும் கேட்கும்படி மார்பில் அடித்துக்கொண்டு கத்தி அழத் தொடங்கினாள். அதை பார்த்த கண்ணன் தன் சகோதரிக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் திணறி நிற்க, சிறிது நேரத்தில் ராதாவின் மகளான அம்மு கடைசியாக தன் தந்தையின் முகத்தை பார்ப்பதற்காக விடுதியிலிருந்து மருத்துவமனைக்கு ஓடோடி வந்தாள். பின்பு ராஜனின் சடலமானது அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இறப்பு செய்தி கேட்டு ஊர் மக்கள் அனைவரும் வீட்டின் முன்பு ஒன்று கூடினர். தாரை தப்பட்டம் ஒரு பக்கம் முழங்க, கண்களில் கண்ணீர் வற்றிய நிலையில் ராதா தலைவிரி கோலமாய் மயங்கிய நிலையில் ராஜனின் சடலத்தின் முன்பு கிடந்தாள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், இன்னும் எவ்வளவு நேரம்தான் பாடியை இப்படி போட்டு வச்சிருப்பீங்க? அதான் அவர் போய் சேர்ந்துட்டாரு. இனிமே அழுதா மட்டும் அவர் திரும்ப வரவா போறாரு? செய்ய வேண்டிய காரியத்தை முதல்ல பாருங்கப்பா. சொல்ல வேண்டிய ஆளுக்கெல்லாம் முதல்ல சொல்லி அனுப்புங்க. 3ஆம் நாள் காரியத்துக்கு தயாராகணும் இல்லையா? சடலத்தை அடக்கம் பண்ணாதானே காரியத்தை நாம செய்ய முடியும். வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த காரியத்தை முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஊர் பக்கம் போகணும் இல்லையா? முதல்ல வெட்டியான வர சொல்லுங்க. சுடுகாட்டுக்கு சொல்லி அனுப்பிட்டீங்களா என்று கேட்டார். அதை கேட்டதும் ராதாவின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. இத்தனை நாட்களாக ராஜன் ராஜன் என்று அவர் பெயரை சொல்லி சொல்லி அழைத்த ஊர் மக்கள் அனைவரும் தன் கணவரை பிணம் என்று அழைத்தது அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போது அங்கே வந்த கண்ணன் ராதாவின் தோள்களில் கை வைக்க, ராதா எதுவும் பேசாமல் கலங்கிய கண்ணோடு தன் தம்பி கண்ணனை பார்த்தாள். சிறிது நேரத்தில் ராஜனின் உடல் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. 3ஆம் நாள் காரியம் முடிந்ததும் ராதா எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். இத்தனை நாட்களாக அவள் வசித்து வந்தது வாடகை வீடு என்பதால் ராஜனுக்கு பிறகு தானும் தன் மகளும் என்ன செய்யப் போகிறோம் என்று அவள் ஒரு நிமிடம் கலங்கி போனாள். அப்போது தன் அக்காவிற்கு உறுதுணையாக தோள் கொடுக்க வந்த கண்ணன், அக்கா, நீ எதற்கும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் கூட வீட்டுக்கு கிளம்பி வா என்றான்.
கண்ணன் பேசியதை கேட்டதும் அவன் மனைவி ஜோதி, இவர் எதுக்கு தேவையில்லாம இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு? ஏன் இந்த அம்மாவை இவர்தான் தாங்கணுமா? அவங்க அப்பா அம்மா பார்க்க வேண்டியது தானே என்று தன் தாயிடம் முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த கண்ணன், ஜோதி, நான் எங்க அக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். உனக்கு இதுல சம்மதம் தானே என்று திடீரென்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஊரார் முன்பு முடியாது என்று தான் மறுத்துவிட்டால் தன்னை அனைவரும் விரோதியாக நினைத்து விடுவார்களோ என்று நினைத்த ஜோதி எதுவும் சொல்லாமல் விருப்பமில்லாமல் சரி என்று தலையசைத்தாள். ஆனால் ராதாவிற்கு செல்வதற்கு வேறு போக்கிடம் இல்லாததால் எதுவும் பேசாமல் தனது துணிகளை ஒரு பெட்டியில் எடுத்து வைத்துக் கொண்டு தன் தம்பி கண்ணனின் வீட்டிற்கு சென்றாள். ராதாவின் மகள் அம்மு தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் தனது மருத்துவ கனவை நோக்கி சென்னையில் உள்ள விடுதியில் தங்கி தனது படிப்பை தொடர சென்றாள். ஜோதியின் தாய் மரகதம் தன் மருமகளுடன் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத காரணத்தினால் மீண்டும் தன் மகளின் வீட்டிலேயே தங்கிவிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராதாவால் தன் வாழ்க்கைக்கு பங்கமாகி விடுமோ என்று நினைத்த மரகதத்திற்கு ராதாவின் வருகை துளியும் பிடிக்கவில்லை. தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஏண்டி, உன் புருஷனுக்கு தான் அறிவில்ல, உனக்குமா அறிவில்ல? ஏதோ அந்த ராதாவோட புருஷன் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அதுக்காக 2 நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு அனுப்புவியா? அதை விட்டுட்டு அவளை இந்த வீட்டிலேயே தங்க வைக்க முடிவு பண்ணியிருக்க போல என்று கூறினாள். அதற்கு ஜோதி, அம்மா, என்னை என்னம்மா பண்ண சொல்ற? நான் என்ன விரும்பியா அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்தேன்? 4 பேர் முன்னாடி என் நாத்தனாரை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது, என்னால அவங்கள பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா 4 பேர் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சரியான ராட்சசி, தம்பிக்கார அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் அவ பொண்டாட்டி விடுறாளான்னு பாரு என்று அப்படி இப்படின்னு ஏதாவது என்ன தப்பா பேச மாட்டாங்க? அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் தலை குனிஞ்சு நின்னேன். உடனே அது சம்மதம்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஓ மாப்பிள்ளை என்றாள். சரிடி, ஏதோ அப்ப 4 பேர் முன்னாடி முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியல, அதனால நீ அந்த ராதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. சரி, ஆனா இப்ப அவ வந்து 3 வாரமாக போகுது. அவ வீட்டுல இருந்து யாராவது இவளை தேடி வந்தாங்களா? அவ எவ்வளவு தெளிவா அவ பொண்ண டாக்டர் படிக்க வைக்க சென்னையில ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டு இவ பைய தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. வந்தவங்க அவங்க அப்பா அம்மாவை தேடி போவான்னு பார்த்தா அவங்களும் இவளை என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதில்ல. இப்படியே போனா என்னடி ஆகும்? இவ தான் இந்த வீட்டோட எஜமானி மாதிரி நினைச்சு இங்கேயே தங்கிட மாட்டாளா? இன்னைக்கு அவ இங்க தங்குறத சாதாரணமா நினைப்பா. கொஞ்ச நாள் ஆனா அவ பொண்ணுக்கு கல்யாணம் வரும். சீரு சீராட்டு நகை அது இதுன்னு எல்லாம் உன் புருஷனால செய்ய முடியுமா? நீயும் ஒரு பொண்ணை வச்சிருக்க. இவளுக்கும் இவ பொண்ணுக்கும் செலவு செஞ்சா உன்னையும் என் பேத்தியையும் யார் பாத்துக்கிறது? உனக்கு யார் இருக்கா? ஏதோ நான் பெரிய மனுஷி, உன் கூட இருக்கிறதுனால ஏதோ எனக்கு தோணுன புத்திமதியை சொல்றேன். நானும் இல்லேனா உன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருடி என்றாள் மரகதம். அம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா நான் சொன்னா உன் மாப்பிள்ளை என்ன கேட்க போறாரா என்று ஜோதி கேட்க, இங்க பாருடி, அவர் கேட்கலேனா இப்போ என்ன? நீதான் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் என்று மரகதம் சொல்லிக் கொண்டிருந்த போது அந்நேரம், ஜோதி, ஜோதி, டிஃபன் ரெடியா? ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு என்று கண்ணனின் குரல் கேட்டது. அம்மா, ஓ மாப்பிள்ளை தான் கூப்பிடுறாரு, டிஃபன் ரெடி பண்ணியா இல்லையா என்று ஜோதி கேட்டதும், அது எல்லாம் காலையிலேயே செஞ்சு வச்சுட்டேண்டி. மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் என்று இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அப்பவே எடுத்து டேபிள்ல வச்சாச்சு. நீ போய் முதல்ல மாப்பிள்ளைக்கு சாப்பாடு பரிமாறு. நான் சொன்னதை மறந்துடாத என்று கண்களால் ஜாடையை காட்டினாள் மரகதம். பின்னர் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்த கண்ணனுக்கு ஜோதி பரிமாறிக் கொண்டிருந்தாள். என்னங்க, உங்க அக்கா என்று ஜோதி ஆரம்பிக்க, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் ஈவினிங் நான் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கலாம். காலங்காத்தால ஏதாவது பேசி என்னை மூட் அவுட் பண்ணாத. காலையில் வீட்டில் சண்டை போட்டு போனா ஆஃபீஸில் என்னால் எந்த வேலையும் சரியாக பண்ண முடியல. அதனால தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம் என்று கூறியபடி வேக வேகமாக இட்லியை சட்னியில் தொட்டு சாப்பிட்டான். தட்டிலேயே கை கழுவியவன் தன் தோள்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அங்கே ராதா கசங்கிய சேலையை கட்டிக்கொண்டு களைந்த தலையில் கொண்டை போட்டபடி வாசலை கூட்டிக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த கண்ணன், அக்கா, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யணும்? இவ இந்த வீட்ல சும்மா தானே இருக்கா. இவளை இந்த வீட்ல ஏதாவது வேலை செய்ய சொல்ல வேண்டியது தானே என்றான். அதை கேட்ட ஜோதி, என்னங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் வீட்ல சும்மா இருக்கிற மாதிரி தெரியுதா? நான் இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யறது இல்லையா என்று குரலை உயர்த்தி பேசினாள். அதை கவனித்த கண்ணன், ஆமா, உங்க அம்மா இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாங்களோ அன்றைய நாளிலிருந்து நீ இந்த வீட்ல எந்த ஒரு வேலையும் செய்யறதே இல்ல. நீ செய்யற ஒரே வேலை சாப்பிடுவது மட்டும்தான்.
சாப்பிடுவதற்காக மட்டும்தான் வாயை திறக்கிறியே தவிர மத்தபடி நீ இந்த வீட்ல என்ன வேலை செய்யற? அக்கா வேலை செய்யும்போது நீ அக்காவுக்கு கூட மாட இருந்து ஒத்தாசையா இருக்கலாம் இல்லையா என்றான். அதை கேட்டதும் ஜோதியின் முகம் மாறியது. நான் என் சொந்த வீட்லயே ஒரு வேலைக்காரி மாதிரி இவ பேச்ச கேட்டுட்டு வேலை செய்யணுமா என்று மனசுக்குள் முணுமுணுத்தபடி அவள் ராதாவை முறைத்து பார்த்தாள். அதை கவனித்த ராதா எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கே நின்றாள். சரிக்கா, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கண்ணன் அங்கிருந்து கிளம்பினான். கண்ணன் அங்கிருந்து சென்றதும் ஜோதி ராதாவை முறைத்து பார்த்தபடி, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? காலையிலேயே அவர் என்னை திட்டணும், அதை நீங்க பார்த்து உள்ளுக்குள்ள சந்தோஷப்படணும். அதுக்காக தானே அவர் கண்ணில் படுற மாதிரி இந்த வேலையெல்லாம் செய்றீங்க என்று கேட்க, அதற்கு ராதா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோதி, எப்பவும் வாசலை கூட்டி பெருக்குவேன், அது போலதான் இன்னைக்கும் வாசலை சுத்தம் செஞ்சுட்டு இருந்தேன். அவன் உன்னை திட்டணும்னு நினைச்சு நான் இதெல்லாம் செய்யல என்று அப்பாவி முகத்துடன் கூறினாள். அதை கேட்ட ஜோதி கோபமாக உள்ளே சென்றாள். சமையலறையில் நின்று கொண்டிருந்த மரகதத்தை பார்த்து, அம்மா, எனக்கு வர வர இந்த ராதாவால ஒரே தொந்தரவா இருக்கு. இவளை ஏண்டா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் என்று ஒவ்வொரு நாளும் நான் போராட வேண்டியதா இருக்கு என்றாள். அவள் பேச்சை கேட்ட மரகதம், என்னடி இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி தாம் தூம்னு குதிக்கிற? இன்னும் வேற என்ன நடக்கணும்? அவ என்னோட சொந்த வீட்ல வந்து உட்கார்ந்ததும் இல்லாம இவ எனக்கு வேலை சொல்லுவாளாம். இவ சொல்றத கேட்டு நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா? இது என்ன அவ வீடா என்று சொல்ல, என்னடி என்ன சொல்ற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என்று மரகதம் கேட்க, வேற என்னம்மா, எல்லாம் அந்த ராதாவால தான். நான் எந்த வேலையும் செய்யறது இல்லையா? அவங்க அக்காவை இந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி நடத்துறேன்னு சிரிச்சிட்டு நக்கலா சொல்லிட்டு போறாரு ஓ மாப்பிள்ளை. எனக்கு முதல்ல இந்த ராதாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் என்றாள் ஜோதி. அதை கேட்ட மரகதம், இங்க பாருடி, நீ எதுக்காக ராதாவை இங்க தங்க வைக்கணும்னு நினைக்கிற? ராதாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு நீ ராதாவை அனுப்ப வேண்டியது தானே? ஏன், கணவர் இறந்து போனா அவளுடைய அப்பா அம்மா தானே ராதாவை பார்க்கணும்? அது மட்டுமா? ஏன், ராதாவுக்கு தம்பின்னு நம்ம மாப்பிள்ளை மட்டும்தான் இருக்காரா? அவளுக்கு ஒரு அண்ணன்காரன் இருக்கான் தானே? ஏன், அவன் வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டியது தானே என்றாள். அதை கேட்ட ஜோதி, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இவங்களுக்கு அவங்க புருஷன் சொந்தமா வீடு கட்டி கொடுத்திருந்தா புருஷன் போனதும் சொந்த வீட்டில் புள்ளைய வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர்தான் சொந்தமா வீடு எதுவும் கட்டலையே. அதனாலதான் வேற வழி இல்லாம என்னோட கணவர் அவங்க அக்காவை இங்கே அழைச்சிட்டு வந்தாரு என்று சொன்னதும் அதற்கு மரகதம், அது எல்லாம் சரிதாண்டி. ஆனா இப்ப அந்த ராதா நம்ம வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆக போகுது. வீட்டு செலவுக்கு ஏதாவது அவ காசு கொடுத்திருப்பாளா? எல்லாமே நம்ம மாப்பிள்ளை தானே பார்க்கறாரு. அவ புருஷன் துபாய்க்கு போய் நல்லா தானே சம்பாதிச்சு அனுப்புனாரு. அந்த பணம் எல்லாம் எங்க? அது எல்லாம் பத்திரமா பேங்க் லாக்கர்ல பூட்டி வச்சுட்டு இங்க ஒன்னும் இல்லாத மாதிரி நீலி கண்ணீர் வடிக்கிறா. இது புரியாம நம்ம மாப்பிள்ளை அவ கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததும் இவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இவ போடுற தூபத்துக்கு பாம்பு மாதிரி தலையாட்டுறாரு. இங்க பாருடி, இப்பவே இது எல்லாம் நாம தட்டி வைக்கணும். இந்த வீட்ல மாப்பிள்ளை ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சு எப்படி 2 குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? இது எல்லாம் நீதான் மாப்பிள்ளைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம மாப்பிள்ளை ஒரே ஆளா உன் குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அவங்க அக்கா குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும்? நீ மாப்பிள்ளைக்கிட்ட எடுத்து சொல்லி முதல்ல இந்த ராதாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்போது உள்ளே நுழைந்த ராதா ஜோதியை பார்த்து, ஜோதி, கரண்ட் பில் வந்திருக்கு, இந்தா என்று பில்லை கொண்டு வந்து நீட்டினாள். அதை வாங்கிய ஜோதி அவளை மேலும் கீழும் பார்க்க அதை புரியாத ராதா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதை கவனித்த மரகதம், ஏண்டி, கரண்ட் பில் நீதான் கட்டுறியா? ஏன், இத கூட அவ கட்ட மாட்டாளா? அவ ரூம்ல ஏசி ஃபேன் என்று எதுவும் இல்லையா? அதுக்கும் சேர்த்து நாம தான் பணம் செலவு செய்யணுமா? அவளை கட்ட சொல்ல வேண்டியது தானே என்று சொல்ல மீண்டும் சமையலறைக்குள் செல்ல முயன்ற ராதாவின் காதுகளில் மரகதம் பேசிய வார்த்தைகள் விழுந்தன. அதை கேட்டதும் ராதாவின் கண்கள் கலங்கியது. அவள் மெதுவாக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அறையில் தனியாக அமர்ந்திருந்த ராதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சிறிது நேரம் கழித்து மெதுவாக தன் தலையை நிமிர்த்து பார்த்தாள். அங்கே ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் இருந்த தன் கணவனின் புகைப்படத்தை பார்த்ததும் அவள் மனம் உடைந்தது. என்னங்க, நீங்க மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்று மனதிற்குள் புலம்பியபடி கணவனின் புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தினாள். சில மணித்துளிகள் கழித்து மகள் அம்முவிடமிருந்து தொலைபேசி ஒலி ஒலித்தது. கைபேசியை எடுத்து காதில் வைத்தாள் ராதா. அம்மா, எப்படி இருக்க என்று மகள் கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க என்று ராதா கேட்டதும், என்னம்மா, என்ன ஆச்சு? உன் குரல்ல ஏதோ நடுக்கம் தெரியுது, அழுதியா என்று அம்மு கேட்டதும், இல்லம்மா, நான் எதுக்கு அழப்போறேன், நான் அழல என்று ராதா சமாளித்தாள். பொய் சொல்லாத,
எனக்கு தெரியாதா உன் குரல் எப்படி இருக்கும்னு? நீ அழுதுருக்க. சொல்லுமா, அந்த வீட்ல யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்று மகள் கேட்டதும், என்னை யாரும் எதுவும் சொல்லலம்மா. எனக்கு உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு என்றாள் ராதா. அதற்கு அம்மு, எனக்கும் புத்தகத்தை திறந்தாலே அப்பா முகந்தான் கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வருது. என்னால அப்பாவை மறக்கவே முடியல. நான் வேணா நம்ம ஊருக்கே வந்துடவா? நான் இங்க வந்தா உனக்கு துணையா இருக்கும் இல்லையா என்றாள் அம்மு. அதற்கு ராதா, அது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அப்பாவோட ஆசையே நீ டாக்டர் ஆகணும் தான். நீ நல்லா படிச்சு இந்த ஊரிலேயே ஒரு பெரிய டாக்டரா வரணும் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். அழைப்பை துண்டித்த பிறகு ராதாவின் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. கணவன் இறந்த பிறகு தான் தன் தம்பியின் வீட்டில் ஒரு வேலைக்காரியைப் போல தங்கியிருப்பதை அவளுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டை விட்டு வெளியே செல்லலாம் என்று நினைத்தால் போவதற்கு வேறு இடமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த ராதா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். தன்னிடம் இருந்த 5000 ரூபாய் பணத்தில் இருந்து 2500 ரூபாய் பணத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு வந்தவள் கண்ணீரை துடைத்தபடி தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் அதை கண்டுகொள்ளாமல் சோஃபாவில் அமர்ந்தபடி இருந்த ஜோதி மரகதத்தை பார்த்து, அம்மா, நேத்து சீரியல் பாத்தியா? அந்த சீரியல் ரொம்ப நல்லா இருக்கும். நேத்து மாமியார் மருமக சண்டையோட தொடரும்னு போட்டு முடிச்சுட்டாங்க என்றதும், ஆமாடி, நானே அந்த சீரியல் பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள தலையே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிருது. கொஞ்சம் அந்த சேனல் வைடி என்றாள் மரகதம். அப்போது அங்கே வந்த ராதா, ஜோதி, நீ கரண்ட் பில் கட்டிட்டியா என்று கேட்டதும், இல்ல அண்ணி, நாளைக்கு தான் கரண்ட் பில் கட்டணும் என்றாள் ஜோதி. அப்படியா? இதுல 2500 ரூபாய் பணம் இருக்கு. நீ கரண்ட் பில் கட்டிரு என்று சொல்லி ராதா பணத்தை நீட்டினாள். அதை கவனித்த மரகதம், இல்லம்மா, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. நீ பணம் கொடுத்து நாங்க வாங்கின விஷயம் மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். எதுக்காக எங்க அக்கா கிட்ட பணம் கேட்டீங்கன்னு சண்டைக்கு வருவாரு. எங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பு என்றாள். உடனே ஜோதி, அம்மா, உன் மாப்பிள்ளை என்ன சொல்ல போறாரு? அண்ணிதான் ஆசையா கொடுக்கறாங்க. அதை நாம எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? நாம வேணாம்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? அண்ணி, நீங்க அந்த பணத்தை கொடுங்க, நான் உங்க தம்பி கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லி ராதாவிடம் இருந்து 2500 ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டாள். அப்போது ராதா, ஜோதி, நீ சாப்பிட்டியா? நான் ஏதாவது சமைக்கணுமா என்று கேட்க, உடனே ஜோதி, இல்ல அண்ணி, உங்க தம்பி துணிய சோப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். குளிக்கும்போது அதை துவைச்சு போட்டுட்டு குளிக்கணும் என்று சொல்ல, உடனே ராதா, நான் குளிக்க தான் போறேன். என் துணியை துவைக்கும் போது நான் கண்ணன் துணியை சேர்த்து துவைச்சிடுறேன். நீ எதுக்கு தேவையில்லாம சிரமப்படுற? துவைக்க வேண்டிய துணி ஏதாவது இருந்தா கொடு, நான் அந்த துணியோடு சேர்த்து துவைச்சிடுறேன். நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்றதும் மரகதம் மனதிற்குள், பலே பலே, நினைச்சத சாதிச்சு காட்டிட்டியே என்று சந்தோஷப்பட்டாள். பின்னர் ஜோதி மரகதத்தை பார்த்து, ஜோதியா இல்ல கொக்கா, நீ வேணா பாருமா, இனிமே உன் மாப்பிள்ளைக்கு தெரியாம இவங்களை இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைத்து ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துவதும் இல்லாம மாசம் மாசம் கரண்ட் பில், மல்லிகை பில்லுன்னு அத்தனைக்கு இவங்களையே நம்ம வீட்டு செலவை பார்க்க வைக்கிறேனா இல்லையான்னு நீ பாரு. இனிமே நமக்கு வருமானம் டபுள் தான் என்றாள். அதை கேட்டு ஜோதியும் மரகதமும் ஒருவருக்கொருவர் சந்தோஷப்பட்டு கொண்டனர். நாட்கள் இவ்வாறாக ஓடிக்கொண்டிருந்தது. ராதாவும் தனது வாழ்க்கை இதுதான் என்று நினைத்து வாழ பழகிக் கொண்டாள். அன்று இரவு குடும்பமாக அனைவரும் டைனிங் ஹாலில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். அப்போது ராதா அனைவருக்கும் பரிமாறிக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த கண்ணன், அக்கா, நீ எதுக்காக நிக்கிற? நீ உட்காரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றான். அதை கேட்டதும் ஜோதியின் முகம் மாறியது. அது எல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, முதல்ல நீ சாப்பிடு, பிறகு நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னதும் ஜோதி, அம்மா, நீ வந்து சாப்பிடு, முதல்ல அந்த சேர்ல உட்காரு என்று சொல்ல, ராதா மரகதத்தை பார்த்து, ஆமாம்மா, நீங்க உட்காருங்க என்று சொல்லி மரகதத்தை உட்கார வைத்தாள். அப்போது கண்ணன், அக்கா, அவங்க பிறகு சாப்பிடுவாங்க, நீ முதல்ல வந்து எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு. நீயும் நானும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. சின்ன வயசுல சேர்ந்து சாப்பிட்டது மாதிரி எப்பவாவது நேரம் கிடைக்கும் போதுதான் சாப்பிட முடியும். இருந்து சாப்பிடலாம், வா, வந்து உட்காரு என்று அவள் கையை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தான். பின்பு கண்ணன், அக்கா, நீ அம்மா கிட்ட ஃபோன் பேசினியா என்று கேட்க, காலையில தான்ப்பா பேசின என்று ராதா சொன்னதும் அதை கவனித்த ஜோதியின் முகம் மீண்டும் மாறியது. மரகதம் ஜோதியை ஓரக்கண்ணால் பார்த்து சைகை செய்தாள். அதை கவனித்த ராதா என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள். அப்போது மரகதம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல, மாப்பிள்ள, ராதாவை ஒரு 10 நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம் இல்லையா என்று சொன்னதும் கண்ணனின் முகம் மாறியது. உடனே கண்ணன், அது எல்லாம் எதுக்கு?
அண்ணனும் அண்ணியும் வேலைக்கு போயிட்டா அம்மா மட்டும்தான் அந்த வீட்ல தனியா இருப்பாங்க. அக்காவும் அங்கே போனா ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்த்துட்டு எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அக்கா எங்கேயும் போக வேண்டாம், அக்கா நம்ம வீட்லயே இருக்கட்டும் என்றான். ஆனால் மரகதமும் விடுவதாக இல்லை. இல்ல, ராதா இந்த வீட்டுக்கு வந்து இன்னையோட 2 மாசம் ஆக போகுது. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்க யாரும் அவளை வந்து பார்க்கலையே. இப்ப வரைக்கும் என்ன ஏதுன்னு ஏதாவது தேடி வந்தாங்களா? இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ராதாவை நாம இந்த வீட்லயே வச்சுக்க முடியும் என்றாள் மரகதம். அதை கேட்டதும் ராதாவின் கண்கள் கலங்கின. சாப்பிட அமர்ந்தவள் பாதியிலேயே எழுந்து மீண்டும் தனது அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அதை கவனித்த கண்ணன், இங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எங்க மாமா இறந்து 2 மாசம்தான் ஆகுது. அவங்க இன்னும் அந்த துக்கத்துல இருந்தே வெளியே வரல. இந்த சமயத்துல இப்படி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறதா என்று சொல்லிவிட்டு பாதியிலேயே எழுந்து சென்றான். அதை கவனித்த மரகதம் ஜோதியை பார்த்து, ஏண்டி, இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு இந்த ராதா பொண்ணு இப்படி அழுதுட்டு போறா என்றாள். அதற்கு ஜோதி, அம்மா விடுமா, எல்லாம் நாடகம். என் கணவர் முன்னாடி அப்பாவி முகத்தை காட்டி இப்படி அழுதாதானே அவர் இவங்கள நம்புவாரு? விடு விடு, எல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்க தன்னை யாரோ கவனிப்பது போல் இருப்பதை உணர்ந்த ஜோதி முகத்தை திருப்பி பார்த்தாள். அங்கே தன் அருகில் அமர்ந்தபடி உணவு அருந்திக் கொண்டிருந்த அவளது மகளை பார்த்த ஜோதி, பாருடி, நாங்க 2 பேரும் பேசுறத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா என்று தன் கணவனிடம் சொல்லி விடுவாளோ என்ற பயத்தில் தன் மகளிடம் கோபமாக சொல்லிவிட்டு அவளை அதட்டி வைத்தாள். மறுநாள் காலை, என்னங்க, வீட்ல அரிசி பருப்பு எண்ணெய் என்று எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த மாசம் பட்ஜெட்ல துண்டு விழுந்துடும் போல. வர வர மளிகை ஜாமான் லிஸ்ட் பெருசா போகுது. எல்லாம் யானை விலை விற்கிறாங்க. அதனால எப்போதும் போல 5000 ரூபாய் பணம் கொடுக்காம இந்த முறை 7000 ரூபாய் பணம் கொடுங்க என்றாள் ஜோதி. அதற்கு கண்ணன், இங்க பாரு, 5000 ரூபாய் என்ன, 10,000 ரூபாய் கூட பணம் வாங்கிக்கோ. ஆனா தயவு செஞ்சு என்ன இதுக்குள்ள இழுக்காத. பிறகு ஒரு முக்கியமான விஷயம், நீ போகும்போது அக்காவையும் உன் கூட கூட்டிட்டு போ என்றான். அதற்கு ஜோதி, இல்லங்க, அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும், அதனால நான் அம்மாவை கூட்டிட்டு ஆட்டோல போயிட்டு வந்துடுறேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் கண்ணன், ஜோதி, உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு. இதுல எதுக்கு தேவையில்லாம அவங்கள அங்கே இங்க வெளியே அழைச்சிட்டு போகணும்? அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்க வெளி உலகத்தையே பார்க்கல. 4 சவத்துக்குள்ள தனியா இருக்காங்க. இப்படியே இருந்தா அவங்க மாமா இறந்ததுல இருந்து எப்படி அவங்களால வெளியே வர முடியும்? நீ போகும்போது அக்காவையும் உன் கூட கூட்டிட்டு போ, சரியா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல நினைத்த போது தம்பி என்று ஒரு குரல் கேட்டது. தலையை திருப்பி பார்த்த கண்ணன் அங்கே ராதாவை பார்த்ததும், என்னக்கா என்று கேட்டான். தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொன்னதும், என்ன உதவி சொல்லுக்கா என்றான் கண்ணன். மாமா உயிரோட இருந்த வரைக்கும் தாமதம் இல்லாம அம்முவோட காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவாரு. ஆனா இந்த முறை அப்படி இல்லை இல்லையா? நாளைக்கு தான் அம்முவுக்கு லாஸ்ட் டேட்டு. நீ என்னோட வளையலை அடமானம் வச்சுட்டு எனக்கு ஒரு 30,000 ரூபாய் பணம் கொடுத்தா அம்முவோட ஃபீஸ் கட்டிடுவேன் என்றாள் ராதா. அவள் அப்படி சொன்னதை கேட்டதும் கண்ணன், அக்கா, இதுக்காக கையில போட்டிருக்கிற வளையலை கழட்டி கொடுப்பியா? ஏன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? இப்ப என்ன, அம்முவுக்கு 30,000 ரூபாய் பணம் கட்டணும், அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் என்றான். அதெல்லாம் எதுக்குப்பா? உனக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கு. உன் குடும்பத்துக்கே நீ நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதுல எனக்கு எதுக்கு தேவையில்லாம? இந்தா, இந்த வளையலை பிடி என்று வளையலை நீட்டினாள் ராதா. அக்கா, அது எல்லாம் எதுவும் வேண்டாம், நீ விடு, நான் பாத்துக்கிறேன் என்று கண்ணன் சொன்னதும் அவன் பேச்சை ராதாவால் மறுக்க முடியவில்லை. பின்பு கண்ணன் அங்கிருந்து சென்ற பிறகு ஜோதி ராதாவை பார்த்து, இங்க பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரை பார்த்தா உங்களுக்கு என்ன பணத்தை எடுக்கிற ஏடிஎம் மெஷின் மாதிரி தெரியுதா? உங்களுக்கு பணம் தேவையா இருந்தா நீங்களே உங்க நகையை அடமானம் வைத்து பணத்தை ரெடி பண்ணி அம்முவோட காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது தானே? அவர்கிட்ட சொன்னா அவர் எப்படியும் அதை மறுப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பிறகு எதுக்கு தேவையில்லாம தெரிந்தே இந்த நாடகம் எல்லாம் என்று கேட்டாள். உடனே ராதா, இல்ல ஜோதி, கண்ணன் அப்படி சொல்லுவான் என்று நான் நினைக்கல என்று சொல்லி கண்களில் கண்ணீர் வடித்தாள். அப்போது சத்தம் கேட்டு வெளியே வந்த மரகதம், என்னடி, என்ன ஆச்சு என்று கேட்டாள். அதற்கு ஜோதி, பாருமா, இவங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட 30,000 ரூபாய் பணம் வேணுமாம். அதுக்கு என் புருஷன் 30,000 ரூபாய் பணம் கட்டணும் என்று சொல்றாங்க. அதை கேட்டதும் மரகதம், வசதி இல்லைனா எதுக்காக பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்? எந்த ஒரு வருமானமும் இல்லைனா பொண்ணை வீட்ல இருந்து வேலை செய்ய சொல்ல வேண்டியது தானே? அதை விட்டுட்டு இங்கிருந்து மெட்ராஸ் அனுப்பி அதுவும் ஹாஸ்டல்ல சேர்த்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுனா என்ன சும்மாவா? என் பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. இப்படியே உனக்கும் உன் பொண்ணுக்கும் எங்க மாப்பிள்ள சேவை செஞ்சுட்டு இருந்தா
என் பொண்ணையும் என் பேத்தியையும் யார் பார்த்துக்கிறது என்று கேட்க அதை கவனித்த ராதாவின் கண்கள் கலங்கியது. போது திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்த கண்ணன் கண்கள் கலங்கியபடி ராதா நின்றதை பார்த்ததும் கோபத்தில் அவர்கள் இருவரையும் முறைத்து பார்த்தான். கண்ணனின் வருகையை பார்த்து ஒரு நிமிடம் வாயடைத்து போன ஜோதியும் மரகதமும் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அங்கே மௌனமாக நின்றனர். கண்கள் சிவந்தபடி கோபத்தில் கண்ணன், இங்கு என்ன நடக்குது? இத்தனை நாளா நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து எங்க அக்காவை இப்படிதான் ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்களா? நான் வீட்ல இல்லாத நேரம் உங்க அம்மாவோட சேர்ந்து நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா என்று கோபமாக கேட்க, அதற்கு மரகதம், என்ன மாப்பிள்ள நீங்களே இப்படி பேசுறீங்க? அப்படி என்ன நான் உங்க அக்காவை தப்பா கேட்டுட்டேன் என்று கேட்டாள். உடனே கண்ணன், இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, என் மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் கேட்குற கேள்விக்கு அவ பதில் சொல்லட்டும். சொல்லு ஜோதி, இப்படிதான் நான் வீட்டை விட்டு வெளியே போன பிறகு எங்க அக்காவை மரியாதை குறைச்சலா ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறியா? எங்க மாமா இறந்ததும் எங்க அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவதற்கு முன்பு உன் அனுமதியோட உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தானே அவங்களை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப எல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப நீ அவங்க கிட்ட இப்படி தரக்குறைவா நடந்துக்கிறியே, இது உனக்கே நியாயமா? ஒருவேளை இந்த நிலைமை நாளைக்கு உனக்கு வந்தா என்று கோபத்தில் சொல்ல, அதை கேட்டதும் ராதா காதை பொத்திக் கொண்டாள். தம்பி வேண்டாம்ப்பா, இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாத. என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். என்னால உன் குடும்பத்திற்கு எந்த ஒரு சங்கடமும் வேண்டாம் என்று கூறி அவனை தடுத்தாள். அதை கவனித்த கண்ணன், பாத்தியா அவங்க பேசினதை நீ கேட்டியா என்று ஜோதியை பார்த்து கேட்க, உடனே ஜோதி, நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? இப்படியே உங்க அக்காவுக்கு செஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு நம்ம கதி என்ன? இங்க பாருங்க, உங்க அக்காவுக்கு வசதி இல்லைன்னா எதுக்காக அவங்க பொண்ணை இங்கிருந்து மெட்ராஸுக்கு அனுப்பி டாக்டருக்கு படிக்க வைக்கணும்? பேசாம படிப்பை நிறுத்திட்டு எங்கேயாவது வேலைக்கு அனுப்ப வேண்டியது தானே? அதை விட்டுட்டு இப்படி மாசம் நம்மளை பணம் கட்ட சொன்னா நம்மனால எப்படி முடியும்? நமக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி உங்க அக்கா பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு நீங்க பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டா நானும் என் பொண்ணும் எங்கே போறது? என் மகளோட படிப்பு என்ன ஆவது என்று கேட்டாள். அதை கேட்ட கண்ணன், நீ நினைக்கிற மாதிரி நான் கொடுத்தது என்னோட பணம் இல்ல, எங்க அக்காவுக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் என்றான். உடனே ராதா, தம்பி நீ எதுவும் பேச வேண்டாம், இது அதையெல்லாம் பேசுறதுக்கான சரியான நேரம் இல்ல, விடுப்பா என்று அவனை தடுக்க முயன்றாள். ஆனால் கண்ணன், அக்கா இதற்கு மேலும் நாம சொல்லாம இருந்தா இவங்களுக்கு உன்னோட அருமை எதுவுமே தெரியாம போயிடும், என்ன தடுக்காத என்றான். ஜோதியும் மரகதமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்னவா இருக்கும் என்று கண்களால் ஜாடை காட்டிக் கொண்டனர். அப்போது கண்ணன் தொடர்ந்து, ஜோதி நீ இந்த வீடு வாங்கணும்னு சொல்லும்போது பணம் கொடுத்து உதவி செய்தது எங்க மாமாதான். நீ நினைக்கிற மாதிரி 1000மோ 2000மோ பணம் கொடுத்து அவர் எனக்கு உதவி செய்யல. 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, புரோக்கர் செலவு, பத்திர செலவு, பால்காய்ப்பு என்று எல்லா செலவும் போக 1 லட்சம் ரூபாய் எனக்கு அதிகமா தேவைப்பட்ட அந்த சமயத்துல இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுவதுன்னு தெரியாம நான் தலையில கை வச்சுட்டு நிக்கும்போது எங்க அக்கா தான் அவளுடைய 20 பவுன் நகைய அடமானம் வைத்து அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு கொடுத்தாங்க. எங்க மாமா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது கூட அவங்க கழட்டி கொடுத்த அந்த நகையால கிடைத்த பணத்தில் தான் அவருக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அந்த சூழ்நிலையில் கூட இந்த பணத்தை என்னிடம் கேட்டு அவங்க என்ன தொந்தரவு செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. பல முறை எங்க மாமாவுக்கு தொழிலில் நஷ்டம் வந்த பிறகும் கூட கொடுத்த காசை ஒரு முறை கூட என்னிடம் கேட்டு அவர் வாங்கினது இல்லை. ஆனா உன் கூட பிறந்தானே உன் அண்ணன், அவன் அப்படியா? இந்த வீட்டுக்காக அவன்கிட்ட 10,000 ரூபாய் நான் கடை வாங்கி இருந்தேன். பால்காய்ப்பு முடிஞ்ச அந்த இரவே கொடுத்த 10,000 ரூபாய் பணத்தையும் கேட்டு வாங்கிட்டு போனவன் தானே ஓ அண்ணன். அப்படிப்பட்ட ஓ அண்ணன் நல்லவன், என்னோட அக்கா இந்த வீட்டு வேலைக்காரியா என்று கண்ணன் கேட்டான். கண்ணன் சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிடம் ஆடிப்போன மரகதம், மாப்பிள்ள எங்களுக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுப்பா, நீங்க இப்ப சொன்ன பிறகுதான் எங்களுக்கு இது எல்லாம் தெரியும். என்னது, உங்க பையன் 10,000 ரூபாய் என்கிட்ட கடன் கொடுத்துட்டு அன்று இரவே பணத்தை கொடு என்று சட்டையை பிடிச்சு கேட்காத குறையா கேட்டு வாங்கிட்டு போனாரே, அதுவா என்று கேட்டான். அதை கேட்டதும் மரகதம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். கண்ணன் பேசியதை கேட்டதும் ராதா, தம்பி விடு, என்னால உங்க குடும்பத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைதான். ஆனா என்ன செய்ய, வயசுக்கு வந்த பொண்ணை கையில பிடிச்சிட்டு எங்க போறதுன்னு எனக்கு தெரியலையே. ஏதோ எனக்கு போதாத காலம். ஆண்டவன் இந்த வயசுல இப்படி நடக்கணும்னு என் தலையில எழுதியிருக்கான் போல. என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லையே என்று சொல்லி கண்களில் கண்ணீர் வழிய தனது அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அதை பார்த்த கண்ணனின் மனம் கலங்கியது. சில நிமிடங்கள் அந்த இடத்தில் அமைதி சூழ்ந்தது. பின்பு கண்ணன் ஜோதியை பார்த்து,
இங்க பாரு ஜோதி, உனக்கு எப்படி உங்க அம்மா இந்த வீட்ல இருக்கணுமோ அப்படிதான் எனக்கு. இனிமே எங்க அக்காவும் இந்த வீட்ல தான் இருக்கணும். எங்க அக்கா இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு உங்க அம்மாவுக்கும் பிடிக்கலனா, உங்க அம்மா இந்த வீட்ல இருக்கிறது எனக்கும் பிடிக்கல. எங்க அக்காவ நீ இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு முடிவு செஞ்சா, முதல்ல நான் அனுப்புறது உங்க அம்மாவ தான். ஏன்னா உங்க அம்மா உரிமை கொண்டாட இது ஒன்றும் அவங்க மகன் வீடு இல்லையே. இதுக்கு நீ தயாரா இருந்தா இப்பவே எங்க அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு எங்க அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நான் தயார். முடிவ நீ சொல்லு என்றான். கணவனின் இழப்பு என்பது ஒரு பெண்ணின் மிகப்பெரிய வலி. கணவனை இழந்த பிறகு ஒரு பெண் தன் பிறந்த வீட்டிற்கு வரும்போது அவள் தேடுவது ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு அன்பான மனமும் ஒரு பாதுகாப்பான உறவும் தான். ஆனால் அவளை வளர்த்த அதே வீட்டில் அவளே ஒரு சுமையாகவும் அந்நியமாகவும் பார்க்கப்படும் நிலை மிகவும் வேதனையானது. சூழ்நிலை மாறும்போது சில உறவுகளின் உண்மையான முகம் வெளிப்படும். வாழ்க்கையில் துணையை இழந்த பெண்ணிற்கு இரக்கம் தேவையில்லை, அவளுக்கு மரியாதையும் அன்பும் தேவை. ஒரு பெண்ணின் நிலை மாறினாலும் அவளுடைய மதிப்பும் உரிமையும் ஒருபோதும் மாறக்கூடாது. உறவு என்பது தேவைக்காக அல்ல, இறுதி வரை துணையாக நிற்பதற்காக என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.